ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி 2022ஓட சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சர்வீஸ் அந்த மாதிரி இதுதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது எப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறது வந்து அந்த பிவி கேஸ் 2022 கிட்ட இங்கிலீஷ் எக்ஸாம்ல டெஸ்ட் எழுதுனதுலேருந்து சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இந்த மாதிரி ஒக்காபுலரியை மட்டும் தனியா எடுத்துட்டு பிரிச்செடுத்து இந்த சைடில் உள்ளது எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ்ல உள்ளது. இது வந்து அதுக்கான தமிழ் மீனிங். இது வந்து சினானிம்ஸா, அது ஆண்டனிம்ஸா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து இப்போ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, டிமிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸாம். இது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆண்டனிம் கொஸ்டினா இருந்தா இந்த இடத்துல மார்க் பண்ணியிருப்பேன். அப்படின்னு தான் அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஆண்டனிம்ஸா கேட்டிருக்காங்க. இதுதான் ஆன்சர்னு அர்த்தம். ஓகேவா? தமிழ் மீனிங் எல்லாத்துக்கும் படிச்சு வச்சுக்கோம். அது வந்து சினானிம்ஸா இருக்கட்டும், ஆண்டனிம்ஸா இருக்கட்டும், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்க சைட்ல சும்மா பார்த்துக்கோங்க. ஆனா நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கான தமிழ் மீனிங் தெரிஞ்சா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு எப்படி கேட்கலாம், என்ன சினானிம்ஸ் வாங்கலாம், ஆண்டனிம்ஸ் வாங்க. ஆனா நம்மளுக்கு தெரிய வேண்டியது மீனிங் தான். ஸோ தமிழ் மீனிங் அப்படி வச்சுப்போம். ஓகேவா? டிமிட் அப்படின்னா பயமுறுத்தும்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃபிடன்ட். டிஃபிடன்ட்னா நம்பிக்கையற்ற. ஷை அப்படின்னா வெக்கப்படுவர். போல்டு அப்படின்னா தைரியமான. ஃபியர்ஃபுல் பயம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி மீனிங்கா, ரொம்ப எப்படி சொல்றது, எல்லாமே ரொம்ப சிம்பிள் வேர்டு தான் இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும். ஏன்னா இது ஜிடி தானே, இப்போ அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு இதுல இருந்து டிஃபிடன்ட் அப்படின்னா கூட நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. நம்பிக்கையற்ற, இது மட்டும்தான் புது வேர்டு. மற்ற எல்லாமே ஆல்ரெடி தெரியும். போல்டு, ஃபியர்ஃபுல், ஷை எல்லாம் ஈஸியா. ஓகே, நெக்ஸ்ட் போமா. பிளாஸ்ட். பிளாஸ்ட்னா குண்டு வெடிப்பு. இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான். இப்ப இதுக்கு வந்து என்னன்னா சினானிம்ஸ் கேட்டிருந்தோம். அதுக்கு என்ன ப்ளோ அப்னாலும் வெடிக்க வைக்கிறது. இது வந்து சினானிம்ஸா அதுல கேட்டது. ரீகால்னா நினைவுபடுத்துறது. ப்ளீட் அப்படின்னா மன்றாடுறது. ஷேர் அப்படின்னா பங்கு. ஓகேவா? அப்படி ஷேர் பண்ணி சாப்பிடுறது நம்மளோட அந்த மாதிரி கொடுத்தது. இன்னொருத்தர் கொடுக்கறதும் ஷேரிங், ஷேர் பண்றது அந்த மாதிரி. ஷேர்னா இவனோட பங்கு அப்படின்னு சொல்லி சொல்றதும் நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுவும் ஈஸி மீனிங்கா தான் இருக்கு எல்லாமே. நெக்ஸ்ட் லயபிலிட்டி. லயபிலிட்டினா லயபிலிட்டினா வந்துட்டு செலவு இல்லை கடன் அந்த மாதிரி வரும். ஓகே, இதுவும் ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருக்கு. பொறுப்பு அப்படின்னு வந்துடும். ரிசோர்ஸ்னா வளம். ரெஸ்பான்சிபிலிட்டினாலும் பொறுப்பு. அசட்னா சொத்து. ஓகேவா? அசட்னா சொத்து. ஸ்ட்ரைக்னா வேலைன்னு அர்த்தம். ஓகேவா? அசட்னா சொத்து. லயபிலிட்டினா பொறுப்புன்னு ஒரு மாநிலம் இருக்கு. அது வந்து பொறுப்புன்னு வர்றது ஆக்சுவல். லயபிலிட்டினா ஒரு கடன் அந்த மாதிரியும், செலவுகள் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இது ஓரளவுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ண டிரான்ஸ்லேட், அதனால இது ஒரு மாதிரி பண்ணியிருக்கோம். நம்ம ஆனாலும் ஒரு ஒரு வார்த்தைக்கு மல்டிபிள் மீனிங் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுதான் வச்சிருக்கோம். ஓகேவா? எதுக்கும் நீங்க ஒரு தடவை இந்த வார்த்தைக்கு பார்த்துக்கோங்க. எனக்கு டவுட்டா இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுவேன். அதுக்கு நீங்க வந்து சாட் ஜிபிடில போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு வேற என்னென்னலாம் மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கலோக்கியல் அப்படின்னா பேச்சு வழக்கு அப்படின்னு. அடுத்த லெக்சிகல்னா சொல்லுகிறது. கான்வர்சேஷனல் அப்படின்னா உரையாடல். ஓகேவா? அடுத்து ப்ரோசோடியக் அப்படின்னா யாப்பிலக்கணம். லிங்குஸ்டிக் அப்படின்னா மொழியியல். ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சிருக்கோம். லிங்குஸ்டிக்கு. அப்புறம் மேல ஒன்று பார்த்தோமே, லெக்சிகல். இதெல்லாம் அடிக்கடி ஒன் சொல்லி சொல்லி கேட்பாங்க. இப்போ எது இதுல புது வேர்டா இருக்கு? ப்ரோசோடியக். இந்த வேர்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. யாப்பிலக்கணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு வேற எதனா மீனிங் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. மற்றபடி லிங்குஸ்டிக், கான்வர்சேஷனல், லெக்சிகல் இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும். கலோக்கியல், அதெல்லாம் கலோக்கியல் ஸ்பீச் அப்படிலாம் நம்மளே பேசுவோம். அடுத்தது ரான்செட் அப்படின்னா கெட்டு கெட்டு போன அப்படின்னு மீனிங். ஓகேவா? ரான்செட் அப்படின்னா. ரோட்டன் அப்படின்னாலும் அழுகிய. அர்ஜென்ட்னா அவசரம், இது தெரியும். ஃப்ரெஷ்னா புதியது, இதுவும் நம்மளுக்கு தெரியும். ரஃப் அப்படின்னா
கரடு முரடான இந்த 4த்துக்குமே நம்மளுக்கு மீனிங் தெரியும். ஓகேவா? ஆனா இந்த ரான்சிட், ரூட் இந்த இது 2த்துக்கும் வந்து சில பேர் தெரியாது. ரான்சிட்ங்கிறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நல்லா தெரியும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டமா இருக்கும் தமிழ் மீடியம். கெட்டு போன அடுத்த ரூட்னா அழுகிய. ஓகேவா? இது 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 தான் புது வேர்டா இருக்கு. மற்ற அடுத்து எஃபிகாசி அப்படின்னா செயல்திறன், எஃபிஷியண்டா ஒர்க் பண்ண அந்த மாதிரி நாம. இன்னடிகேசியன்னா போதாமை. அதுக்கடுத்து பொட்டன்சி அப்படின்னா ஆற்றல், பொட்டன்சியல் அப்படிங்கிற சொல்லுவோம். பொட்டன்சியல் எனர்ஜி அந்த மாதிரி. விர்ச்சோ அப்படின்னா அறம், எஃபெக்ட் அப்படின்னா விளைவு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச மீனிங் தான் ஓரளவுக்கு எல்லாமே. எஃபிகேசினா செயல்திறன். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபென்டாஸ்டிக்கலி அப்படின்னா அற்புதமான, எல்லாருமே தெரிஞ்ச மீனிங். ஸ்கேண்டிலி அப்படின்னா சொற்பமாக. ஸ்கேண்ட்னாலே சொற்பம் அந்த மாதிரி மீனிங் வரும். ரூட் வேர்டை வச்சு தான் நம்ம ஓரளவு இதெல்லாம் கெஸ் பண்ண முடியும். ஸோ ரூட் வேர்டை ரைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்கேண்டிலினா சொற்பமாக. அடுத்து ஃபேபுலஸ்லி அப்படின்னா அற்புதமான. ஸ்கேர்ஸ்லி அப்படின்னா அரிதான. நாமினலி அப்படின்னா பெயரளவில். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு டெண்டன்சி அப்படின்னா போக்கு. இப்போ ஓரளவு இந்த ஸ்கேண்ட்லி, ஃபேபுலஸ்லி, ஸ்கேர்ஸ்லி, நாமினலி இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு. இதில் எதுவுமே புது வேர்டு அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. டெண்டன்சினா போக்கு, என்னோட டெண்டன்சி இப்படிதான். அதுக்கடுத்து அப்பத்தி அப்படின்னா அக்கறையின்மை, அக்கறைப்படாம இருக்கிறாங்களா அது. இன்ஆக்டிவிட்டினா செயலற்ற தன்மை. இன்டிஃபரன்ஸ் அப்படின்னா அலட்சியம். இன்டிஃபரன்ஸ்னா அலட்சியம். இன்ஆக்டிவிட்டினா செயலற்ற தன்மை. ஓகேவா? எல்லாமே ஈஸியாக இருக்கும். அடுத்த ப்ரொபன்சிட்டி அப்படின்னா நாட்டம். இப்போ இது மட்டும்தான் ஓரளவு புது வேர்டா இருக்கு. ப்ரொபன்சிட்டி அப்படின்ல அதுதான் வந்துட்டு புது வேர்டா இருக்கு. அடுத்தது பி பிரேவ்மெண்ட் அப்படின்றது அப்படின்னா மரணம். இது புது வேர்டா இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பிரேவ்மெண்ட் அப்படின்றது. பிரேவ்மெண்ட் அப்படின்னா மரணம். அடுத்து கம்ஃபோர்ட்னா ஆறுதல். டிஸ்ட்ரெஸ் இதெல்லாம் துன்பம் தெரியும். அடுத்து ட்ரிபுலேஷன் அப்படின்னா இன்னல்கள். சேரோனா துக்கம். இப்போ எது புது வேர்டா இருக்கு? இன்னல்கள். இது வந்து ஒரு புது வேர்டா இருக்கு. அது மாதிரி இந்த பிரேவ்மெண்ட் மரணம், இதுவும் ட்ரிபுலேஷன் இப்படி இதுவும் கொஞ்சம் புது வேர்டா நமக்கு தெரியுது பார்க்க. டிஸ்ட்ரெஸ்னா துன்பம், அது நம்மளுக்கு தெரியும். ட்ரிபுலேஷன் இன்னல்கள். பிரேவ்மெண்ட் அப்படின்னா மரணம். இது நாம வச்சுக்கணும். அடுத்தது அட்வான்டேஜஸ் அப்படின்னா நன்மைகள். அட்ஜோன்ஸ் அப்படின்னா ஒத்தி வைக்கிறது. அட்ஜோன்ஸ்லாம் ஒத்தி வைக்கிறது. எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதுக்கு வேற ஏதாவது மீனிங் இருக்கான்னு பாருங்க. அடுத்து ரெஃப்யூஜ் அப்படின்னா அடைக்கலம் கொடுக்கிறது. மைனஸஸ் அப்படின்னா கழித்தல். பூன்ஸ் அப்படின்னா வரங்கள். பூன் அண்ட் இன்னொன்று என்னமோ சொல்லுவாங்க அப்படின்னா நல்லது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி பூன்ஸ் அண்ட் என்னமோ சொல்லுவாங்க. அது மறந்துச்சு. சரி, பூன்ஸ்னா வரங்கள். இது தெரிஞ்சது ரொம்ப முக்கியம். பூன்ஸ் அப்படின்னா வரங்கள். அட்ஜோன்ஸ் அப்படின்னா இதுக்கு ஒரு தடவை நீங்க மீனிங் செக் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது விர்ச்சோஸ் அப்படின்னா நல்லொழுக்கம் உள்ள. விர்ச்சோஸ்னாலே ஓகே, அந்த மீனிங் எல்லாம் தெரிஞ்சு. மோரல் அப்படின்னாலும் ஒழுக்கம். அதுக்கப்புறம் அன்எத்திக்கல் அப்படின்னா நெறிமுறையற்ற இருக்கிறது. எத்திகள்னா நெறிமுறை, அன்எத்திக்கல்னா நெறிமுறையற்றது. அடுத்து பிளேம்லெஸ் அப்படின்னா குற்றமற்ற. ஓகேவா? குற்றம் இல்லாம இருக்கிறதா. பிளேம்னா குற்றம், பிளேம்லெஸ்னா குற்றமற்ற. ரைட்டியஸ் அப்படின்னா நீதி இல்லை. ஓகேவா? இதோட முடிஞ்சிருச்சு. எத்தனை நிமிஷம் இன்னைக்கு நம்ம வெக்காபுலரி படிச்சிருக்கோம்னு பார்ப்போம். ஒரு 9 மினிட்ஸ் வந்துருச்சு இந்த வீடியோவே. சரி, இதுவே ஓகே தான். இன்னைக்கு ஒரு எப்படியும் ஒரு 100 கிட்ட பார்த்துருப்போம் தான் நினைக்கிறேன். 100 இல்லைன்னா ஒரு 50 கிட்ட பார்த்துருப்போம் கண்டிப்பா. நெக்ஸ்ட் இதில் மற்ற இது பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.